ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கீத்து ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா யம்மியான டேஸ்டான ஹனி கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். இது அவ்வளோ யம்மியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க போகுது. வாயில் போட்டதுமே நல்லா சூப்பராக மெல்ட் ஆயிரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுலில் 2 எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்து சேர்த்துக்க போகிறோம். தென் இதை ஒரு பிஸ்க் இல்லைனா பீட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தென் 1/2 கப் அளவுக்கு சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இது போல் ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் அந்த 2 எக் யோக்லேயும் ஒரு அரை சிட்டிக்கை அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது போல் நம்ம பண்ணும்போது எக்கோட ஸ்மெல் பார்த்தோன்னா நம்மளோட கேக்கில் சுத்தமாக வராது. ஸோ எக் யோக்கில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இது ஜென்டலாக பார்த்தோன்னா விஸ்க் இல்லைனா பீட்ரு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் பைனாப்பிள் எசன்ஸ் அண்ட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆரஞ்ச் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஆரஞ்ச் எசன்ஸ் ஆப்ஷனல் தான், பட் ஆரஞ்ச் எசன்ஸ் சேர்க்கும் போது நமக்கு எக்கோட ஸ்மெல் பார்த்தோன்னா சுத்தமாக வராது. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் பேக்கரியில் வாங்குற மாதிரியே. இதில் 2/3 கப் அளவுக்கு மைதாவை நல்லா ஜலிச்சு சேர்த்துக்க போகிறோம். மைதாவை 2 பேட்சாக நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஜென்டலாக கட் அண்ட் ஃபோல்டில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரையும் நல்லா ஜலிச்சுட்டு இது கூடவே சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டில் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை ஒரு 5 இன்ச் அளவுக்கு இருக்கக்கூடிய டின்னில் பார்த்தோன்னா ஆல்ரெடி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லேசாக இது போல் எல்லா பக்கமும் ஈவனாக டேப் பண்ணிக்கோங்க. இல்லைனா டூத்பிக் வச்சு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக பேக் ஆகி வரும். தென் இதை 180 டிகிரியில்